ஜவஹர்லால் இறந்த பின்னே சாஸ்திரி ஆட்சிக்கு வரும் முன்னே இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் தனிப்பெரும் தலைவராக காட்சியளித்தவர்தான் நான் விரும்பும் தலைவர். அடுத்தவர் மாட்டி தந்த அன்பளிப்பு குழாயில் நீர் பிடித்த அன்னையிடம் கொடுத்தவர் மூஞ்சில் என்று நீ இந்த குழாயை கலற்றி எறிவாயோ அன்றுதான் உன் கையால் நீர் வாங்கி என் தாகம் போக்கிக் கொள்வேன் என்று சீறிச் சென்ற சிவகாமி செல்வர்தான் என் தலைவர். நாற்காலி வரி பிடித்து நாளெல்லாம் சாக்கடை புழுக்களாக நெளியும் அரசியல்வாதிகள் வாழும் நாட்டில் ஆட்சி என்னும் ஆட்சிமை தனக்கு ஒரு காசுவன கத்திக்கழித்து வயதானோர் விலகி நின்று இளம் நெஞ்சங்கள் எழுச்சியுடன் ஆட்சி செய்ய ஏடெடுத்து தந்ததால் கேப்லான் என்ற சொல்லை அகராதியில் கொண்டு வந்தவர்தான் நான் விரும்பும் தலைவர். செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற புரட்சிக்கவி கூற்றுப்படி பச்சை தமிழனாய் தமிழரென காவலனாய் ஏழை மக்களின் தோழனாய் நாட்டை ஒவ்வொரு வீட்டை மலையை பயிர் தொழிலை பாங்காக நினைத்து நாட்டை நினைத்தே இதய கூட்டை வேக வைத்து வேதனையில் வாடி வாடி பூத உடலினை தான் வணங்கும் தெய்வமா மன்னல் காந்தி பிறந்த அக்டோபர் 2 ஆவி வடிவாய் அனைத்துலகம் வாழும் அப்ளிகேஷன் எடுத்துக்கொண்ட